ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ண போகிறோம். நம்ம கத்திரிக்காய் வச்சு என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காரக்குழம்பு வைப்போம், இல்லை சாம்பார் வைப்போம், இல்லை வறுவல் பண்ணுவோம். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சாப்பாடு வந்து எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, மிளகா, உப்புலாம் போட்டு ஒரு சாதம் பொங்குவாங்கல்ல, அது வந்து வில்லேஜ் பக்கம் வந்து நிறையவே செய்வாங்க. ஏன்னா ரொம்ப சூப்பராக டக்குன்னு வேலை முடிச்சுட்டு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னும்போது அதுதான் வந்து வில்லேஜ் டைமில் வந்து அதிகமாக செய்வாங்க. அந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணேன். ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. சாதமே நாங்கள் எல்லாம் குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா செஞ்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தே. இன்றைக்கி தான் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ண மக்களே. வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம். முள் கத்திரிக்காயும் வந்து இதில் இருக்குது. கத்திரிக்காய் நல்லா பெருசாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி வேணால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்